இது ஜியரைட் டாக்ஸி ஆப்பில் பேசஞ்சர்ஸ் பயணிகள் எவ்வாறு புக்கிங் கொண்ட மேற்கொள்ளலாம் என்பதுக்கான இப்போ நல்லூருக்கு வாரீங்க என்று சொன்னால் நல்லூரில் இருந்து கொண்டு ஒரு இடத்துக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லூர் கோவிலிருந்து வெளியில் போகிறதுக்கு என்ன மாதிரி போக போகிறோம்னு பார்ப்போம். ஜியரைட் ஆப்புக்கு வாரம் வேர் யூ கோயிங். இப்போ நான் வேறு இன்னொரு ஆளுக்காண்டி புக் பண்ணுறேன்னா என்னுடைய உறவினர்களுக்காக அல்லது நண்பருக்காக புக் பண்ண போகிறோம்னா நான் என்ன செய்வோம்னா இதில் இப்போ வைமன் ரோட் நான் அடிக்கிறேன். வைமன் ரோட் சர்ச் பண்ணால் இது வரும். ஏதோ கிட்ட உள்ள நாங்கள் தெரியாத இடம்னு சொன்னால் கிட்ட உள்ள இடம்ன்றதை போட்டுவிட்டு இந்த பச்சை புள்ளியை பாருங்கள். இந்த பச்சை புள்ளியை அந்த வைமன் ரோட்டை காட்டி கொண்டு இருக்குது. ஆனால் உண்மையாக நல்லூர் கோயிலில் இந்த இந்த சுவத்து புள்ளிகள் போட்டிருக்கு, அதுதான் நல்லூர். அது பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கான அடையாளங்கள் இங்கே காட்டுப்பட்டிருக்கு. கூகுள் மேப்லேயே இந்த முறை நல்லூர் கோயிலுக்காக பிளாக் பண்ணியிருக்கின்றதுக்கான அந்த அடையாளங்கள் காட்டப்படுது. ஸோ நாங்கள் அதை பார்க்கலாம். இந்த பச்சை புள்ளியை கிளிக் பண்ணி இந்த சந்திக்கு வரோம். இந்த சந்தியில் ரெண்டு போவோம். என்ன போகலாம், இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த சந்தியில் பேரியர் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு டொட்டட் போட்டிருக்கு. நல்லூர் திருவிழாவை நோக்கி போடப்பட்டிருக்கிற பேரியலான இந்த அடையாளங்கள் பாடப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியுது. ரைட், ஓகே. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த புள்ளியை கொண்ட விட்டால் இதுதான் இந்த சந்தி, அந்த அரசடி சந்தி, பாரத சிலை இருக்கிற சந்தி. எங்கே போக வேணும்? நான் ஓகே சும்மா திண்ணவேலி ஜங்ஷன் அல்லது பணிக்கல்ல எனக்கு போக போகிறோம். அல்லது எங்கே போவோம்? பரமேஸ்வர ஜங்ஷனுக்கு போவோமே. பரமேஸ்வரா சர்ச் பண்ணால் இந்த பாருங்கள் அந்த புள்ளி பேர் இருக்குது. சர்ச் பரமேஸ்வரன் கோயில், நடராஜா பரமேஸ்வரி கோல், பவுனியா பரமேஸ்வரி, அது வரையில் பரமேஸ்வரா ஜங்ஷன் போடுவோம். ஜங்ஷன் சர்ச் பண்ணுவேன். வரையிலையா? ஓகே, இல்லையண்டா வேறு போடுவோம். திண்ணவேலி. அதில் உதாரணத்துக்கு பரமேஸ்வர சந்திரன் நாளின் ஐடி இருக்குன்னு நாளின் ஐடி சர்ச் பண்ண வரும். ஸ்டேடி ரோட், டெக்னாலஜி, கிளிநொச்சி, பலாளி ரோட், இதுதான் அந்த சந்தியில் இருக்குது. அது கூடி நாங்கள் விருப்பம்னா இடத்த மாற்றலாம். பார்த்திங்க புள்ளி விழுந்துட்டு அந்த சுவத்த புள்ளியை பாருங்கள். பச்சை புள்ளி நாங்கள் தொடக்க வேண்டிய இடம், நாங்கள் மாற்றியும் விடலாம் என்றதான் இந்த நோக்கம். இந்த பச்சை புள்ளி சுவத்த புள்ளியும் சில நேரத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் மேப் உங்களுக்கு தெரியும், இடம் சரியாக பிடிபடுதில்லை, சொல்லிடலாம் இருக்குது கூகுள் மேப்லேன்னு சொன்னால் நீங்கள் உடனே செய்யலாம். அந்த பச்சை புள்ளி சுவத்த புள்ளியை கிட்ட உள்ள ஒரு இடத்த பிடிச்சிட்டு அங்கே தள்ளி விடலாம். இது நாளின காட்டுது. ராமநாதன் ரோட் பரமேஸ்வர சந்திக்கு விடணும்னா இழுத்து கொண்டு சந்திக்கு விடலாம். அந்த பரமேஸ்வர சந்தியில் நாளின் ஐடி இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு தள்ளி வேறு இடத்துக்கு போகணும்னா அப்படி போடலாம். இது பார்த்திங்கன்னா சூஸ் வெஹிக்கிள் இனி கொடுக்குறான். இதை மூவ் பண்ணலாம். ஆட்டோ பார்க்குது 150 ரூபா முடியும். சந்தியிலேருந்து அந்த இடத்துக்கு போகுது 150 ரூபா. அந்த திண்ணவேலி பரமேஸ்வர சந்திக்கு எங்களோட அரசடி சந்தியிலேருந்து போகிறதுக்கான 150 ரூபா உங்களுக்கு வேண்டாம் போதும். ரைட், இதை இனி சர்ச் பண்ணி போட்டு அடுத்தது சர்ச் நியர்பை வெஹிக்கிள்னு கொடுக்கணும். வேறு வெஹிக்கிள்கள் இருந்தால் செலக்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா உள்ள வெஹிக்கிள்கள் காட்டுது. இப்போ புக் நான் கொடுத்தீங்கன்னா சுற்றி வர உள்ள ஆட்டோக்களை ஒரு 10 பேருக்கு போகும். பிறகு அதில் ட்ரை பண்ணி ஒருத்தருக்கு கிடைக்கலன்னு சொன்னால் திருப்பி ஒரு ட்ரை கொடுங்க. இல்லை இன்னொருத்தர் திருப்பி ட்ரை கொடுங்க. 10 ஆட்டோவை ட்ரை பண்ணலாம். அப்புறம் திருப்பி கேன்சல் பண்ணி போட்டு திருப்பி ட்ரை பண்ணலாம். இன்னொரு புக்கிங்கும் ட்ரை பண்ணலாம். இப்படி தான் புக் பண்ணுறது. ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நன்றி. அனைவரும் ரைட்டில் புக் பண்ணி நல்லூர் கோயிலுக்கு வந்தார்கள் உங்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு முடியும். உங்களால் உங்களுடைய உறவினர்கள் அல்லது அம்மா அப்பா அவைகளை வந்தீங்கன்னா நீங்கள் அவைக்காக வெளியிலிருந்து புக் பண்ணி விடலாம். இவ்வாறு புக் பண்ணி விடலாம். புக் பண்ணி போட்டு அந்த டிரைவருக்கு அந்த நம்பரை மெசேஜ் பண்ணி விடலாம். உங்களோட அப்பா அம்மா நம்பரை அனுப்பி விட்டிங்கன்னா அந்த டிரைவர் திருப்பி கால் பண்ணி அந்த இடத்துல ஏற்றிட்டு போவார். சரிதானே? அப்போ அதுக்காகத்தான் இந்த சொல்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல நிற்க வேணுமென்ற அவசியம் இல்லை. வேறு இடத்துல பாருன்னா அந்த பச்சை புள்ளி என்பது தொடக்க வேண்டிய இடமும்
சிவத்த புள்ளி என்பது இறக்க வேண்டிய இடம் என்பதை ஞாபகத்தில் வச்சு அதை ட்ராக் பண்ணுறது, அமர்த்தி கொண்டு இழுத்தல் என்றது ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா சரி. இழுத்துனா அந்த இடத்துக்கு ஏற்றுமே அங்கே மூவ் பண்ணி கொண்டு புக் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே, வரதான் புக் பண்ணுறோம். நன்றி.